பெரிதினும் பெரிதிற்கு இதுதான் தருணம். டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28க்கு இதுதான் நேரம். ஆம், உண்மை. டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28 உங்கள் ப்ரீபெய்டை நிரப்புங்கள். பெரிய மதிப்பை அனுபவிங்கள். 250 நிமிடங்கள், 250 SMS, 500 MB மற்றும் அளவில்லா அதிவேக சோஷியல் மெசேஜிங் பெறுங்கள். சந்தாதாரராக இன்று *116# எங்களுக்கு அழையுங்கள். யாரையாவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க வெப்சைட்டுக்கு raga.th.fm. அவங்க நல்ல கதைகள் போட்டீங்கன்னா அவங்க பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்றைக்கு தீனா நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பிரைடல் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அவங்க யாருக்கு கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க கிட்ட போயிட்டு நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன். என்னதான் சொல்றாங்க அப்படின்றது இப்ப கேளுங்க. ரைட்டு, are you ready? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இந்த பிரைடல் கத்துக்கிறதுக்கு வர போறேன். யாருங்க சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க? ஐயோ, ஒருத்தர் என்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல போய் நீங்க ஸ்கில் கத்துக்குங்க, நீங்க தான் நல்லா எல்லாம் கொண்டெல்லாம் போடுறீங்க, மேக்கப் எல்லாம் பண்றீங்க, நல்லா இங்க கத்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. நான் யாருக்கு சொல்லி தரீங்க? நான் பாட்டி என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. ஏன் சொல்லுங்கக்கா, ஏன் சொல்லி தர மாட்டீங்க? எங்களுக்கு ஆர்வமா இருக்குக்கா, நீங்க சொல்லுங்க பையன். கத்துக்கிற நிறைய இடம் இருக்குங்க, நிறைய இடத்துல நீங்க கத்துக்கலாம். ஐயோ, நான் கிளானாஜால இருக்கேன், அதனால கிட்ட இருக்கு, அங்க வந்து கத்துக்கலாம்னு சொல்லிதான். எப்படிக்கா? காசு கொடுக்கறோம். ஃப்ரீயால ஏதாவது கத்துக்கிட்டா எங்க அப்பா அடிப்பாரு. நீங்க நான் காசு கொடுக்க, நீங்க சொல்லி கொடுங்க. இது காசுக்காக இல்ல, பட் நீங்க வந்து வேற ஆள் கிட்ட கத்துக்கலாம். லைக் பிரிக்ஸ்ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. நீங்க அங்க நான் கிளானாஜால இருக்கேன், ஏன் பிரிக்ஸ்ஃபீல்ட் போனேன்? டிரான்ஸ்போர்ட் காசு எல்லாம் வேணும்ல. இந்த மாதிரி நான் அப்படிதாங்க கத்துக்கிட்டேன். ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க கத்துக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லி தருவாங்க. நீங்களே பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி மத்தவங்க மட்டும் பண்ணுவாங்க? நான் வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் ஒண்ணு கத்துக்கல. நான் என் செல்ஃபுக்கு நான் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்க பாட்டு செய்யுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன், அப்புறம் ஏதாவது கேட்டுக்கிறேன், அதுக்கு பிறகு கத்துக்கிறேன், அதுக்கு பேமெண்ட்டும் கொடுத்துறேன். ஏன்னா கிளானாஜியால நானும் எல்லா இடத்துலயும் போயிட்டு பாக்குறேன், யாரும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கற வரே இல்லக்கா. ஏதாவது கத்துக்கிட்டு வாழ்க்கையில உள்ளுக்கு வர பாக்குறேன். நீங்க ஏன் சிம்பிளான ஒரு விஷயம் தானே இது, என்ன உங்களுக்கு? அதுக்கு ஏங்க இவ்வளவு இமோஷனலா பேசுறீங்க? இல்ல, போற இடத்துல இப்படியே சொல்லிக்கிட்டு தான் நம்ம யாருக்கிட்ட தான் போய் கத்துக்கிறது? அங்க போனா 10,000 15,000 சொல்றா, இங்க வந்தா முடியாதுன்னு சொல்றீங்க. ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு? உங்களுக்கு இப்ப என்னங்க செய்யணும்? நானு எனக்கு கத்து கொடுங்க, நான் வரேன். என்னைக்கு வரட்டும்? ஓகேங்க, நான் கத்து தரேன், பிரச்சனை இல்ல. வாங்க என்னோட ஷாப் வாங்க, நான் சொல்லி தரேன். ஓகே, இது நல்லா இருக்கு. இது முதலே சொல்லிருக்கலாம்ல. நான் ஏன் இப்படி இமோஷனல் ஆகி என் கைகள்லாம் உதிருது, மருந்து வேற சாப்பிடணும். எனக்கு நானே டென்ஷன் பாட்டி ஏதாவது இருந்தா உடைச்சு விடும் போட்டு. ஓகே ஓகே, ஐம் சாரி. டென்ஷன் ஆக்காதீங்க. நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கும் போது கூட அன்பா தான் சொல்லி தரேன். சரிங்க. உங்க ஷாப்ல கேன்டீன் இருக்கா? ஷாப்ல எப்படிங்க கேன்டீன் வச்சிருக்க முடியும்? கேஃபே வச்சிருக்கேன், பென்ட்ரி இருக்கா? பென்ட்ரி இருக்கு. வேலை கத்துக்க வரீங்களா இல்ல சாப்பிட வரீங்களாங்க? எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பாக்கா? தப்பு இல்ல, நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் நேர்ல எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்தாலும் கும்மா குத்து குத்துறீங்க போல இருக்கே. நீ என்ன குத்து? கும்மா குத்து, அதாவது பந்தியா நீ தானே என்கிட்ட பேசுன அப்படி சொல்லிட்டு அடிப்பீங்க போல இருக்கு. இல்லைங்க, அந்த அளவுக்கு கோவக்காரி இல்லைங்க நானு. ஆனா எனக்கு கோவம் வரும் இந்த மாதிரி தப்பா நடந்துச்சுன்னா. நான் என்னங்க பண்ண முடியும்? இப்ப நான் கிளம்பி வரேன். சரி. என்னைக்கு கிளாஸ்? உங்க விருப்பம், நீங்க எப்ப கத்துக்கணும்னு நினைக்கீங்க வாங்க. இன்னைக்கு கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை. வாங்க. மதமாடியா? இல்ல கிளாப் ஹவுஸா? கிளாப்னா நான் வரல, போங்க. வராதீங்க, நான் வர சொல்லல உங்களை. இப்பதான் சொன்னீங்க வர சொல்லி, ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க? நீங்க தான் சொன்னீங்க கத்துக்க போறேன்னு. ஏதோ ஒரு பாவப்பட்டு வாங்கன்னு சொன்ன, நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க வந்து கத்துக்கிறது வந்து கத்துக்குங்க. இப்ப எனக்கு கஷ்டமா இருக்காங்க, என் வேலையை நான் முதல்ல பாப்பேன். ஓகே 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 ஓகே, சாரிக்கா. நான் எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். I know Udaya, right? Yes, I'm Udaya. My God.